நம்மளே கண்கணங்க வைக்குது. இது தென் தமிழகத்துல மட்டும்தான் நினைச்சுனா, தென் தமிழகத்துல இருந்து தற்போது பிழைப்புக்காக வெவ்வேறு ஊர்ல போயிருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் இந்த ஜாதி பரவி இருக்கு. இந்த ஜாதி எங்க தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு நடுத்தர வர்க்கத்தினருக்கு இதோட வழி தெரியாது. ஒரு வீடு பார்க்க போறோம், ஒரு நல்ல ஏரியாவுல ஒரு நல்ல குடியிருப்புல போய் ஒரு வீடு பார்க்க போறோம்னா, அங்க வீடு பிடிச்சிருக்கும், நல்லா பிடிச்சிருக்கும். ஆனா அந்த வீட்டு ஓனர் கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீங்க என்ன ஆளுக்க அப்படின்னு கேட்பாங்க. இது நடுவர்க்கத்துல என்ன சொல்லுவாங்க, நாங்க இந்த ஆளுக்க, நாங்க நம்ம ஆளுக்க அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்குவாங்க. அது அவங்களுக்கு பெருசா தெரியும். ஆனா ஒரு ஒடுக்கப்பட்டவனுக்கு தான் அதை சொல்றதுக்கு பயம் வரும். நம்ம இந்த ஜாதின்னு சொன்னா வீடு தராம போயிருவாங்களோ, நம்ம இந்த ஜாதின்னு சொன்னா அந்த வீட்டை விட்டு இந்த ஏரியா விட்டு நீங்க வெளியே போ அப்படின்னு சொல்லிடுவாங்களோ, அவன் அந்த இடத்துல ஒடுக்கப்படுறான். அதுக்கப்புறம் எங்க ஒடுக்கப்படுறான்? பள்ளியில ஒதுக்கப்படுறான், பள்ளிக்கூடத்துல ஒடுக்கப்படுறான். நீ என்ன ஜாதின்னு ஒடுக்கப்படுறியா? ஒரு நட்புணர்வா ஒரு இடத்துல சமயத்துல எதிர்பாராத ஒரு நட்பு பழகுறாங்க, நல்லா பழகுறாங்க. அந்த நட்பை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பழகும்போது அந்த வீட்டுல உள்ளவங்க தம்பி என்ன ஆளுக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஜாதி வருது. கல்லூரியில வருது, வேலை பார்க்குற ஸ்தலம்